கெவின் கார்ட்டர்னு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். கெவின் கார்ட்டர் நீங்கள் கூகுளில் போய் அடிச்சு பாருங்க. அவருக்கு என்ன ஒரு பெரிய கனவுனா புலிட்சர் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபியில் ஒரு அவார்டு, புலிட்சர் அவார்டு. இந்த அவார்டு வாங்கிடணுன்றது அவருடைய மிகப்பெரிய வாழ்வினுடைய லட்சியமாக இருந்தது. எப்படியாவது போய் இந்த அவார்டு வாங்கிடணும்பான். சவுத் ஆப்பிரிக்காவில் பெரிய பஞ்சம் இருந்த தருணம். அந்த தருணத்தில் நீங்கள் இந்த கூகுளில் இந்த ஃபோட்டோ பார்த்துருக்கலாம். பசி, வறுமை, ஒரு 1.5 வயசு குழந்தை இந்த வறுமையில் கிடக்க எலும்பும் தோலுமா ஒரு குழந்தை. இவங்க கவர்மெண்ட்லேருந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஜீப் போகும்ல, அதில் இவரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போனார். அந்த குழந்தைல பசி, அதுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இந்த கவர்மெண்ட் கொடுத்த உணவு பொட்டலாம் கீழே கிடக்கு. எந்திரிச்சு போய் அந்த குழந்தையால் எடுக்க முடியல. எலும்பும் தோலுமா இருக்கிற குழந்தை நகண்டு போய் அந்த சாப்பாடு எடுக்க போகுது. பக்கத்தில் ஒரு கழுகு நிற்கிது, பெரிய கழுகு. அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? கூகுளில் இருக்கும், அந்த ஃபோட்டோ முடிஞ்சா பாருங்கள். கழுகு இப்படி நிற்கும். இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அந்த கழுகு எப்படா இந்த குழந்தை சாகும் சாப்பிடலான்னு சாப்பிட்லான்றதுக்காக அந்த கழுகு நிற்கிது. இந்த குழந்தை போய் சாப்பாடு எடுக்க போகுது. கெவின் கார்ட்டர் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டார். நியூயார்க் டைம்ஸில் இந்த ஃபோட்டோ வந்தது. மிகப்பெரிய அளவில் அந்த ஃபோட்டோ பேசப்பட்டது. அவர் எதிர்பார்த்த புலிட்சர் அவார்டு என்கிற அந்த அவார்டு அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு கிடச்சிருச்சு. அதானே அவர் வாழ்க்கையில் நினச்சது, அதானே அவருடைய வெற்றி. கிடச்சிருச்சுல, வெற்றி கிடச்சிருச்சுல. இப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அந்த வெற்றி கிடைத்ததுனாலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்பட்டது. அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டான். ஏன் தெரியுமா? இந்த அவார்டெல்லாம் வாங்கிட்ட சரிப்பா, இந்த ஃபோட்டோவை பார்த்து அத்தனை பேரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த குழந்தை என்னாச்சு கேட்பாங்களா? அந்த குழந்தை என்னாச்சு? சாப்பாடு எடுத்து நீ கையில் கொடுத்தியா, இல்லை அந்த கழுகையாவது விரட்டி விட்டியா? எதுவுமே. அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார். விரட்டி விட்டியா? அவருக்கு எதுவுமே பண்ணலை, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் அந்த புகைப்படத்தை பார்த்து கழுகை விரட்டிக்கிட்டே இருக்கார். மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கெவின் கார்ட்டர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வரலாறு. வெற்றி அடைவதால் மகிழ்ச்சி வருவதே இல்லைங்க, வெற்றி அடைகிறதுனால மகிழ்ச்சி வர்றதே இல்லை. கவிக்கோ தான் சொல்லுவார், மனித வடிவத்தில் பிறந்த நாம் நம் பண்பால் மனிதனாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் பெயர் தான் இந்த வாழ்க்கைன்னு கவிக்கோ. மனித வடிவத்தில் பிறந்துடும், மனுஷனாக வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ இதை புத்தகங்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நான் சின்ன வயசில் இருக்கப்ப எங்கள் வீட்டு பக்கத்தில் சீதாக்கான்னு இருப்பாங்க, ஓட்டு வீடு. அவங்களுக்கு கணவன் கிடையாது, ரொம்ப வறுமையில் தான் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. இப்போ எல்லார் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சில பேர். இந்த சீதாக்கா என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே எங்கள் பெரியமாட்ட வருவாங்க ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு. எக்கா மீனாட்சி அக்கா அப்படின்ட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. எக்கா காப்பி பொடி கொடுக்கான்ட்டு வந்து நிற்பாங்க. எங்கள் பெரியமாவில் காப்பி பொடி கொடுக்க மாட்டாங்க, காப்பியே கலந்து கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு போமா அப்படின்னு காப்பி. அப்புறம் அவங்க பெரியமா அவங்களுக்கும் சேர்த்து எங்கள் வீட்டில் சமைப்பாங்க. சாப்பாடு, காப்பி எல்லாம் அப்படி போயிட்டே இருக்கும். அவங்களுக்கும் சேர்த்து தீபாவளி பொங்கல்லாம் வந்துருச்சுன்னா எங்கள் வீட்டில் தான் சமைப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் அவ்வளோதான் பண்ணுவாங்க. பெரியமா ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இந்த சாயந்தரம் ஒரு 4 மணி, அதாவது இந்த விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி எங்கள் பெரியமா என்ன பண்ணுவாங்க, சின்னதாக ஒரு கிண்ணம் கொடுத்து போய் அந்த சீதாக்கா வீட்டில் உப்பு வாங்கிட்டு வாடான்னுவாங்க. உப்பு. நாங்கள் பெரியமாட்ட கேட்பேன், ஏன் பெரியமா அந்த அக்கா எல்லாம் வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு போகுது? ஏன்னா நான் தான் போய் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கணும், சின்ன பிள்ளை இருக்கிறதுனால. எல்லாத்தையும் நம்ம வீட்டில் வந்து காப்பி பொடியிலேருந்து சாம்பார்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு போகுது. நீ ஏன் பெரியமா நான் ஒரு இத்தனோண்டு கிண்ணத்தை கொடுத்து உப்பை வாங்கிட்டு வர சொல்கிறேன்? அப்போ எங்கள் பெரியமா ஒரு விஷயம் சொன்னாங்க, தங்கம் அவங்க எல்லாம் நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்களா, அப்போ அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குமா, நம்ம போய் கேட்குறோன்னு ஒரு தயக்கம் இருக்குமா? இப்போ நாமளும் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டோம்னா, அவங்களால கொடுக்க முடிஞ்ச விஷயம் ஒன்று நம்ம போய் கேட்டோம்னா, அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நம்ம ஒன்று கேட்டோம்னா, நாமும் ஒன்று கேட்டோம் அவங்களும் ஒன்று கேட்டாங்க, கேட்குறோம் கொடுக்குறோன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல தங்கம். இப்படி தாண்டா வாழ்க்கையை நடத்தணும்னு எங்கள் பெரியமா கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. கொடுப்பதும் வாங்குவதுமாக மனித நிலையோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமான்றது ஒரு பெரிய கேள்வி வருதில்லை. இந்த மகிழ்ச்சியாக வாழ்கிறோமான்னு ஒரு கேள்வி வருதில்லை. யார் நினைவிலாவது நீ இருப்பாய் என்றால் இறந்து போ, இல்லை என்றால் உன் இறப்பிற்கு கூட அர்த்தமில்லைன்னாரு கவிக்கோ. இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அர்த்தமுள்ளதாக வாழ்வதற்கு 3 விஷயங்களை வள்ளலார் கற்றுக் கொடுத்துட்டு போனார். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. கேட்டிருக்கீங்களா? யார் சொன்னது இது? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. யார் சொன்னாங்க? அது என்னப்பா வள்ளலார் ஐயா சொன்னது இந்த வார்த்தை. என்னப்பா பசித்திருதுனாங்க? இந்த வாழ்க்கையில் எங்கே எதை கற்றுக்கலான்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, எங்கே போகலாம், எதை கற்றுக்கலாம், எப்படியெல்லாம் கற்றுக்கலான்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. சார் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்களா? அவன் பழைய திருவிளையாடல் சிவாஜி ஐயா நடித்தாங்களா? அவரோட ஒருத்தர் நடித்தார்ல, நாகேஷ் ஐயா நடித்தாரா? அந்த படம் வந்தப்போ, அந்த ஷூட்டு நடந்தப்பே சிவாஜி கணேசன் ஐயா சொன்னாராம், என்னை விட இந்த படத்தில் நாகேஷ் தான் அதிகமாக பேசப்படுவார், அவ்வளோ அழகான நடிப்புன்னாராம். இந்த படம் பயங்கர வெற்றி அடைஞ்சிச்சா? தருமி கேரக்டரில் நாகேஷ் வருவாரா, வித்தியாசமாக இருக்கும் அவர் உடல் மொழி, அப்படி இப்படின்னு வித்தியாசமாக இருக்கும்ல. நாகேஷ் ஐயாட்ட போய் கேட்டாங்க, ஐயா இந்த உடல் மொழியை நீங்கள் எங்கிருந்து பிடிச்சிங்க, இந்த உடல் மொழியை நீங்கள் எங்கிருந்து பிடிச்சிங்க, வித்தியாசமான ஒரு உடல் மொழி, இது எங்கிருந்து பிடிச்சிங்க? நாகேஷ் சார் சொன்னார், எங்கள் ஊர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கும்,
அதை சுற்றி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் இருந்தார், ஒரு பைத்தியக்காரர் இருந்தார். நான் ஒரு வாரம் போய் அவர் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டேன். இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்னடா பண்ணுறாருன்னு பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் தனக்குத்தானே ஏதோ பேசுவார், இந்த கோயிலை சுற்றி சுற்றி வருவார், திடீர்னு ஏதோ பையெல்லாம் எடுத்து வச்சுப்பார், அதை எடுத்து கொண்டு போய் குட்டுவார். ஒரு வாரம் அவருடைய உடல் மொழியை அப்படியே பார்த்தேன். அந்த உடல் மொழியை நான் அப்படியே கொண்டு போய் திரைப்படத்தில் செய்தேன். அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் ஒரு பைத்தியத்திடமிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொள்ளவே கூடாது என்று நினைத்தால் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவரே இருந்தாலும் கற்றுக்க முடியாது. கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். திருவள்ளுவரே இருந்தாலும் சார், அல்லி மலர் பக்கத்தில் தவளை இருந்தால் தவளையால் தேன் குடிக்க முடியாதுங்க. நாம் தேனியாக இருந்தால் தான் தேன் குடிக்க முடியும். சச்சின் த காட் ஆஃப் கிரிக்கெட்னு பாராட்டப்பட்டார்ல. சென்னைக்கு வந்தப்ப அவர் ஹோட்டலில் தங்கியிருக்கிறப்போ ஒரு சர்வர் வராரு. இந்த காஃபி ஊற்ற வருவாங்கள்ல நண்பர்கள், அந்த காஃபி ஊற்ற வரவர் வந்து அப்படி காஃபி ஊற்றிக்கிட்டே கேட்குறாரு, சார் கேன் ஐ ஹேவ் அ வேர்ட் ஆஃப் டூ மினிட்ஸ் சார், கேன் ஐ ஹேவ் 2 minutes வித் யூ சார், கேன் ஐ டாக் அபவுட் கிரிக்கெட், 2 நிமிஷம் உங்ககிட்ட கிடைக்குமான்னு. சச்சின் இப்படியே பார்க்குறாரு. காஃபி ஊற்றுறவர் என்ன கிரிக்கெட் பற்றி என்கிட்ட பேச போகிறாரு, சொல்லுங்க என்ன. இந்த காஃபி ஊற்றிக்கிட்டே சொல்கிறாரு, சார் ஐ திங்க் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் எல்போ பேட் அப்படின்னாரு. நீங்கள் இந்த பக்கம் ஒரு எல்போ பேட் வைக்கிறீங்களா இந்த கையில், அதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறேன்னு. சச்சின் மிரண்டு போனாருங்க. அவர் சொன்னார், உலகத்தில் எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் இன்னொருவருக்கும் தெரிந்தது. அவர் உட்கார சொல்கிறார், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேட்குறாரு. நான் உங்கள் மேட்சை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். கிட்டத்தட்ட 200-300 மேட்ச் உங்கள் மேட்சை ரீவைண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி பார்ப்பேன். அதில் எப்போல்லாம் லெக் ஸ்பின் பால் வருதோ அப்போல்லாம் உங்களால் விளையாட முடியல. உங்களுடைய உடல் மொழி மாறுது, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாறுது, உங்களால் விளையாட முடியல. நீங்கள் இந்த எல்போ பேட் போட்டிங்கன்னா உங்களால் விளையாட முடியாது, அதை மாற்றுங்க, விளையாட முடியும். நாங்கள் சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறார், அந்த சென்னையில் வந்தபோது அந்த காஃபி ஊற்றக்கூடிய நண்பர் சொன்ன வார்த்தையை நான் அப்படியே கற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு அதை மாற்றிக்கொண்டேன். என் வாழ்க்கை மாறியது, என்னுடைய விளையாட்டு மாறியதுன்னார். எங்கிருந்து நமக்கான வார்த்தை வரும் நமக்கு தெரியவே தெரியாது. எங்கிருந்து நமக்கான சொல் வரும் நமக்கு தெரியவே தெரியாது. தலக்கோதும் இளங்காத்து பாட்டு கேட்டிங்களா? தலங்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும். இப்படி கேட்டோன்னு இப்படி சொல்லணும்க்கா, சந்தோஷமா இருக்கு. தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். இந்த காற்று அடிக்குது இல்லை, இந்த தலையை கோவிட்டு போகுதில்ல, இந்த தலையை கோவி விட்டு செல்லக்கூடிய அந்த காற்றில் ஏதோ ஒரு 2 வார்த்தைகள் வந்து காதில் விழுமா. இந்த வார்த்தைகள் காதில் விழும்போது, விதையாக விழும்போது, நம் மனம் செம்மனாக இருந்து விட்டால் அந்த விதைகள் விருட்சமாக வருமா. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனிலும் கற்றோனே சிறப்பு. மன்னனுக்கு தன் தேசம் இல்லாமல் சிறப்பில்லை, கற்றோனுக்கு. சொல்லியிருக்கோம்ல, நம்ம வாசிக்கிறோம்ல, இது நமக்கான தளம் மட்டும் இல்லைங்க. நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம், யாரோ ஒரு நண்பர்கிட்ட 2 வார்த்தையை சொல்லுவோம்ல. இறையன் ஐயா இப்படி எழுதியிருக்காருங்க, சுகிசிவம் ஐயா இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருங்க, கவிதை புத்தன் ஐயா இந்த கவிதையை கொடுத்துருக்காருங்க, இவங்க இந்த வார்த்தையை எழுதியிருக்காங்க சொல்கிறோம்ல. அந்த வார்த்தையை அவர்களுடைய மனதை மாற்றுங்க. அதுக்காக நம்ம வாசிக்கணும். யாரோ ஒருவருக்கு நாம் ஒளியாக இருப்போம், உடனே அவங்க அந்த புத்தகத்தை எடுத்து பார்ப்பாங்க. பசித்திரு பசித்திரு பசித்திரு, ஏதோ ஒரு வகையில் நமக்கான பசி இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு அறையில் 4 மெழுகுவத்தி இருந்தது. 4 மெழுகுவத்தி காத்தடிச்சிச்சு. முதல் மெழுகுவத்தி உடனே அடைஞ்சிச்சு. அந்த மெழுகுவத்தியின் பெயர் பணம், உடனே அடைஞ்சிருச்சு. 2வது மெழுகுவத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு அடைஞ்சிச்சு, அதன் பெயர் உறவு. 3வது மெழுகுவத்தி கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சி அடைஞ்சது, அதன் பெயர் நட்பு. 4வது மெழுகுவத்தி எத்தனை காற்றடித்தாலும் எத்தனை புயல் வந்தாலும் அப்படியே நின்று எரிந்து கொண்டே இருந்தது. காற்றை ஜெயித்து அந்த மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டே இருந்தது, அதன் பெயர் தன்னம்பிக்கை. அந்த மெழுகுவத்தியின் பெயர் தன்னம்பிக்கை. மற்ற 3 மெழுகுவத்தையும் அது ஏற்றி கொடுத்தது. இல்லையா? அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம், எப்பொழுதும் கிடைக்காது சிபாரிசு, என் நேரமும் கிடைச்சிடாது உதவி, ஆனால் எப்பொழுதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை. எப்பொழுதும் ஜெயிக்கும் அந்த தன்னம்பிக்கை நமக்குள்ள வரணும்னா வாசிப்பு பழக்கம் நமக்குள்ள இருக்கணும். பசித்திருத்தல் எப்பொழுதுமே. அடுத்து என்ன பண்ணா, தனித்திருத்தல், இண்டிவிஜுவாலிட்டி. நம்ம என்ன பண்றோம், தனிச்சிருக்கோன்னா போய் என்கிட்ட ஓரம் தனியாக உட்காந்துக்கிறது கிடையாது. தனித்திருத்தல் என்ன தெரியுமா, ஒரு சின்ன பையன், ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பையன், அவங்க தாத்தா கூப்பிட்றாரு. இது மாதிரியே ஒரு உத்தராட்செல்லாம் மாட்டிட்டு அந்த பையன் நிற்கிறான். தாத்தா கூப்பிட்றாரு, நீ என்ன படிக்கலான் இருக்க, சமஸ்கிருதம் படி, தேவலோகத்தில் போய் நல்லா இருக்கலாம், மேலோகத்தில் போய் நல்லா இருக்கலாம், சமஸ்கிருதம் படி. சரி, இல்லாட்டினா ஆங்கிலம் படி, பூலோகத்தில் நல்லா இருக்கலாம். நீ சமஸ்கிருதம் படிக்க போறியா ஆங்கிலம் படிக்க போறியான்னு கேட்டார். அந்த பையன் சொன்னா, நான் தமிழ் படிக்க போறேன் அப்படின்னா. டேய், சமஸ்கிருதம் படித்தா மேல் உலகத்தில் நல்லா இருக்கலான்ற, ஆங்கிலம் படித்தா கீழ் உலகத்தில் நல்லா இருக்கலான்ற, நீ தமிழ் படிக்கிறேன்ற. அந்த பையனுடைய வார்த்தை, தமிழ் படித்தால் மேலுலகத்திலும் நல்லா இருக்கலாம், பூலோகத்திலும் நல்லா இருக்கலாம், நான் தமிழ் படிப்பேன் என்று சொன்னவர் தான் உவே சாமிநாத ஐயர் அவர்கள். அத்தனை தமிழ் தாத்தான்னு கொண்டாடுறோம்ல.
தனித்து இருப்பவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும். சார், தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி அவர்களுக்கு முடியை வெட்ட மாட்டோன்ட்டாங்க. தெரியும் சம்பவம் கேள்விப்பட்டு போல, முடி வெட்ட மாட்டோம்னாங்க. அவருடைய நிறத்தை காரணம் காட்டி முடி வெட்ட மாட்டோம்னாங்க. அவரே முடியை வெட்டிட்டார். அவரே தான் முடியை வெட்டிக்கிட்டார். அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும்ல. நீதிமன்றத்துக்கு போறாரு, அவர் வழக்கறிஞர்ல, நீதிமன்றத்துக்கு போறாரு. எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. மிஸ்டர் காந்தி, இப்படியா முடி வெட்டிட்டு நீதிமன்றத்துக்கு வருவீங்க, உங்களுக்கு அவமானமா இல்லையா? நாங்க காந்தியினுடைய வார்த்தை, நிற வேற்றுமையை காட்டி முடிவெட்ட முடியாது என்று சொன்ன நீங்கள் தான் அவமானப்பட வேண்டுமே தவிர என்னுடைய முடியை நானே வெட்டி கொண்டுவதற்காக நான் எப்பொழுதும் அவமானப்படவே மாட்டேன்றாருங்க. ஒரு ஆணை ஒரு பெண்ணால் புரிந்து கொள்ளவே முடியாது, ஒரு பெண்ணை ஒரு ஆணால் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப என்னப்பா புரிஞ்சுக்கலாம்னா, புரிஞ்சுக்கவே முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சக்சஸ். புரிஞ்சுக்கவே முடியாதுயா சார். அப்படிதான் சார். இப்போ நாங்கள் நிகழ்வு முடிச்சுட்டு வரோம், மேடையிலலாம் இவ்வளோ பேச்சு பேசுகிறோம்ல, வீட்டிலலாம் நம்மளை மியூட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு நாள் இரவு 12 மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நானும் என் மனைவியும் ஃப்ளாட்ஸு, எங்கள் ஃப்ளாட்டு கரண்ட் இல்லை, இந்த ஜென்ரல் கரண்ட் இல்லை, எங்கள் வீட்டுக்குள்ளே இன்வெர்டர் இருக்கும், ஜென்ரலாக அந்த இடத்துல கரண்ட் இல்லை. வீட்டை திறக்கணும், நான் கரெக்டாக என் சாவி எடுத்து ஒய்ஃப்ட்ட கொடுக்குறேன். எந்த சாவியில் திறக்கணுமோ அந்த சாவி கொத்தில் சாவியை எடுத்து கரெக்டாக என் வீட்டுக்கார மாட்ட கொடுக்குறேன். நான் இந்த ஃபோனில் லைட்டு போட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன். சாவியை இங்கே விட்றாங்க, அங்கே விட்றானுங்க, இங்கிட்டு திருப்புறானுங்க. அந்த பூட்டு ஓட்டையை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் நான் அப்புறம் சாவியை கொடு, நானே திறக்கிறேன், கொடு இந்த லைட், இந்த ஃபோனை பிடி, லைட்டு பிடி அப்படின்னு கொடுத்துட்டு நான் சாவியை திறக்கிறேன் சார். டக்குன்னு திறந்துருச்சு. என் ஒய்ஃப் சொல்கிறா, இப்போ தெரியுதா செல்ஃபோன் லைட்டை எப்படி கரெக்டாக பிடிக்கணும்னு இப்போ தெரியுதா? எது நான் லைட்டு சரியா? உறவுகளில் யார் சரி யார் தவறு என்பதை விட யாருக்கு உறவு தேவை என்பதுதான் முக்கியம். நான் பின்பற்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நான் தப்பு பண்ணா நான் உடனே சாரி கேட்டுருவேன், அவங்க தப்பு பண்ணாலும் நானே சாரி கேட்டுருவேன். இப்போ என்ன வந்துச்சு, முடிஞ்சு போச்சுல. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா மனைவி கிட்ட தோற்கணுன்ற ஒரு பெரிய ஃபார்முலாவை கற்றுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இப்போ நான் சரியாக பண்ணி என் மனைவி தப்பாக பண்ணாங்கன்னா அவங்க தான் சரி, நானும் சரியாக பண்ணி அவங்களும் சரியாக பண்ணால் அவங்க தான் சரி, நான் தப்பு பண்ணி அவங்க சரியாக பண்ணாலும் அவங்க தான் சரி, நானும் தப்பு பண்ணி அவங்களும் தப்பு பண்ணால் நான் தான் தப்பு. ஆனால் அதனால் ஒன்றும் நாங்கள் கவலைப்படுறதே கிடையாதுங்க. உறவுகளில் தவறே செய்யாமல் யாருக்கு மன்னிப்பு கேட்க தெரிகிறதோ அவர்களுக்குத்தான் உறவை காப்பாற்ற தெரிகிறது என்று அர்த்தம். இந்த மன்னிப்புன்ற வார்த்தை இருக்குல்ல, அது ஒரு பெரிய வார்த்தை இல்லை. மன்னிப்புன்ற வார்த்தை பெரிய வார்த்தை இல்லை. ஆனால் மன்னிப்பு கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் நமக்கு தேவை, ஒரு பெரிய மனம். இங்கே கும்பகோணத்தில் அறிவழகன்னு ஒரு ஐயா, கும்பகோணத்தில் அந்த ஐயா கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய மனைவியை, அவங்களுக்கு கேன்சர், அவங்க மனைவிக்கு கேன்சர் பேஷண்ட், இந்த கொரோனா காலகட்டத்தில் மருந்து கிடைக்கல, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறாரு. அவங்களுக்கு மருந்து தீந்து போயிடுச்சு. இப்போ அவர் போகிறதுக்கான வழி இல்லை, பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல கொரோனா காலகட்டத்தில். என்ன தெரியுமா சார் பண்ணியிருக்காரு, 4:30 மணிக்கு கும்பகோணத்துலேருந்து சைக்கிள் எடுத்திருக்காருங்க. மனைவியை சைக்கிளில் உட்கார வச்சு தூக்குவாளியில் சாப்பாடை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. பாண்டிச்சேரி வரைக்கும் கும்பகோணத்துலேருந்து ஜிப்மர் மருத்துவமனைக்கு 4 மணிக்கு கிளம்பினவர் இரவு 11 மணிக்கு அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. ஆஸ்பத்திரியில் வந்தவங்க மிரண்டிருக்காங்க. நீங்கள் வந்தது எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா, கொரோனா எவ்வளோ ஆபத்து தெரியுமா, நீங்கள் வந்த பயணம் எவ்வளோ கடினம் தெரியுமா, எதுக்காக அங்கே வந்தீங்க? அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு இது எவ்வளோ ரிஸ்க்லாம் தெரியாது, எவ்வளோ கடினம்லாம் தெரியாது, இந்த தூரம்லாம் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இவள் இல்லை என்றால் என்னால் வாழவே முடியாது என்று மட்டும் தெரியும், அதனால் நான் அழைத்து வந்தேன்னாரு. ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தாலும் வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாது இருந்தேன்னார் கண்ணதாசன். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடிவோட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. வாலி. வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு, பூணும் மடம் நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு, தோயும் போது நீ எனக்கு, தும்பியடி நான் உனக்கு, ஊனம் ஒரு நல்லமுதே ஊரு சுவையே கண்ணம்மான்வார் பாரதி. இப்படியாக ஒரு தனித்துவமாக நம்ம வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கோமா? கேள்வி வருது இல்லை. காரைக்குடி கிட்டக்க ஒரு 60ஆம் கல்யாணம் பேச போகிறேங்கய்யா. 60ஆம் கல்யாணத்தில் சாந்தின்னு வாங்க, அங்கே பேச போகிறேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், ஏம்மா நீங்கள் ஐயாவோட கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் குடும்பம் நடத்திருக்கீங்களே, நான் பேசுறது இருக்கட்டும், நீங்கள் ஒரு 2 வார்த்தை அவரை பற்றி சொல்லுங்கன்னு. நீங்கள் ஒரு 2 வார்த்தை அவரை பற்றி சொல்லுங்கன்னு. அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. 2 வார்த்தை சொல்லுங்கன்னு அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க. இந்த ஆன்றதில்ல 40 வருஷ குடும்பம். நான் அவங்க கிட்ட கேட்டேன், ஏம்மா என்னைக்காவது ஒரு நாள் அவரை விட்டு கிளம்பிடலான்னு நினச்சிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் அவர் படுத்துகிற பாட்டுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அவரை விட்டு போயிடலான்னு நினச்சிருக்கீங்களான்னு. அந்த அம்மா சொன்னாங்க, தினம் நடப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் இல்லைப்பா, தினம் நடப்பேன். ஆனால்
நான் போயிட்டு அவருக்கு யார் மாத்திரை எடுத்து தருவாங்கன்னு நினைப்பேன். மூக்கு கண்ணாடி எங்கே வச்சாருன்னு அவருக்கு தெரியாது. இந்த கண்ணாடி எங்கே, வேட்டியை எங்கே கலட்டி போட்டோன்னு அவருக்கு தெரியாது. மாத்திரை சமைச்சு வச்சா எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு தெரியாது. நான் போயிட்டா இந்த ஆளு நிலைமை என்ன ஆகுமேன்னு நினச்சி இப்படியே பார்ப்பேன். பரிதாபமாக இருக்கும். திரும்ப போ, வாழ்ந்துட்டு போவோன்னு வந்துடுவேன்னாங்க. அப்போதான் எனக்கு தெரிந்தது, நம்மோடு வாழ்பவர்கள் பிரியப்பட்டு வாழவில்லை, பரிதாபப்பட்டு தான் பல பேர் வாழ்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் தனித்துவமாக இருக்கிறார்கள். இந்த குடும்பத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம், நம்மை போலவே தனித்துவமாக இருப்பவர்கள். இவர்களோடு நான் வாழ்ந்தால் என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினச்சி திருமணம் பண்ணுறோம்ல, இவர்கள் இல்லாவிட்டால் நாம் வாழவே முடியாது என்கிற ஒரு நிலையில் திருமணம் நடந்தால் அந்த திருமணம் அர்த்தமுள்ள திருமணமாக இருக்கிறது. பசித்திரு, தனித்திரு, மூணாவது என்ன பண்ணாங்க, விழித்திரு. மூணாவது என்னது, விழித்திரு. உண்மையான விஷயம். இந்த ஒரு பாட்டு வந்துச்சுங்க இன்னைக்கு, இந்த பொல்லாத உலகத்தில், கேட்டுக்கோமா? அந்த பாட்டை கேட்கறப்பலாம் நான் நினைப்பேன், அப்பா இந்த பொல்லாத உலகத்தில் எங்கே படைச்சிருக்கீங்களப்பா. உண்மையிலேயே இந்த நாமுத்துக்குமார் ஒரு கவிதையில் எழுதியிருப்பாரு, 100 பாம்புகள் இருந்த கிராமத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம். 100 பாம்புகள் இருந்த கிராமத்தில் மகிழ்ச்சியாக இருந்தோம். பாம்புகள் அற்ற இந்த நகரத்தில் தான் வாழ்வதற்கு பயமாக இருக்கிறது. பாம்புகள் அற்ற நகரத்தில் ஒரு நகைச்சுவை தான் சொல்லாங்க. ஒருத்தங்க சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, கணவனும் மனைவியும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. திரும்பி வந்து பார்த்தா அவங்க பார்க் பண்ண காரை காணோம். இவங்களும் 1 மணி நேரம் தேடிக்காங்க, சுற்றி கார் எங்கன்னு கிடைக்கல. 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா எங்கே பார்க் பண்ணாங்களோ அதே இடத்துல கார் நிற்கிது. இவங்களுக்கு கார் கதவை திறந்து பார்க்குறாங்க, உள்ள ஒரு லெட்டர் இருந்திருக்கு. இப்படி ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் எழுதிருந்துச்சு, மன்னிச்சுக்கங்க, என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் கள்ளச்சாவி போட்டு உங்கள் கார் அவசரத்துக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன், மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக 2 சினிமா டிக்கெட் உள்ளே வச்சுருக்கேன். 2 சினிமா டிக்கெட், இலவச டிக்கெட் 2 வச்சுருக்கேன். நீங்கள் படத்தை பார்த்து சந்தோஷப்படுங்க, தெரியாமல் உங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டேன், மன்னிச்சிருங்க. இவங்க பார்த்தாங்க, பிரசவன்றாங்க, 2 டிக்கெட் ஃப்ரீயாக கிடச்சிருக்கல, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ எடுத்து போய் ஸ்டேட்டஸ் போட்டுடலாம். சினிமாவுக்கு போயிட்டாங்க கிளம்பி, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ, படத்துக்கு போயாச்சு. படத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சுத்தமாக வீட்டில் ஒரு சாமான் இல்லை. அங்கே ஒரு லெட்டர் வச்சுருந்தான், என் மனைவிக்கு பிரசவம்னு சொன்னேன்ல, பெண் குழந்தை பிறந்திருந்துச்சு, அதுக்கு நாளை பண்ண சீர்சனத்தையெல்லாம் செய்யணும், எனக்கு உங்களை விட்டா யார் இருக்காங்க, அதனால் மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டு. சார், நமக்கு ஒருவர் ஏதோ ஒன்றை அன்பளிப்பாக தருகிறார் என்றால், நமக்கு ஏதோ ஒருவர் இலவசமாக தருகிறார் என்றால், சம்பந்தமே இல்லாமல் நம்மை ஒருத்தர் பாராட்டுகிறார் என்றால், நம்மிடமிருந்து ஏதோ ஒன்றை அவர்கள் திருடப் போகிறார்கள் என்று அர்த்தம். அதற்கு நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த பணத்தை திருடுறவங்ககிட்ட இருந்து கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம். இன்றைய சூழ்நிலையில் இது வரைக்கும் பேச்சை கேட்கலன்னா கூட பரவாயில்ல, இனிமே கேட்டுருங்க. இன்றைய சூழ்நிலையில் நாம் யாரிடம் தெரியுமா ஜாக்கிரதையாக இருக்கணும்? பணத்தை திருடுபவர்களமா இல்லை, நேரத்தை திருடக்கூடிய திருடர்கள் இருக்காங்கல்ல, இந்த நேரத்தை திருடக்கூடிய திருடர்களிடமிருந்து தான் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நடிப்பு அரக்கனா ஒருத்தர் வந்திருக்காரு சார், நடிப்பு அரக்கன், எங்க கேமரா கிடைச்சாலும் போய் நடிக்கிறாங்க. இந்த தர்பூசணியை தின்னுட்டு இப்படின்னு சொல்லி அவர் ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டாரு. அவரை கொண்டு போய் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு ஷோல விட்டு நடிப்பு அரக்கன்னு நின்றுட்டு இருக்காரு. அவர் நடிப்பு அரக்கன் தான். அதை பார்த்து நம்ம நேரத்தை வீணடிச்சோம்னா நாமெல்லாம் படித்த கிறுக்கன்னு அர்த்தம். படித்த கிறுக்கு. நடிப்பு அரக்கனை கொண்டாடிட்டு இருந்தோம்னா அது அவருடைய திறமை, சமூகத்தினுடைய மடமை. அவர் அந்த சினிமாக்கெல்லாம் போயிட்டார், அந்த ஷோக்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த அடுத்த தலைமுறையை நாம் காப்பாற்ற வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து சரியான ஆளுமைகளை நம்ம காட்டணும். இது ஏன் இவ்வளோ தூரம் ஒரு விருப்பமாக சொல்கிறோன்னா, ஏன் இவ்வளவு தூரம் இதை யோசிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறோன்னா, ஒரு ஸ்கூலில் போய் கேட்குறேன், நீ என்னப்பா ஆக போகிறேன்னு. அப்படி மேடைகளில் பேசுகிறோம்ல, மோட்டிவேஷனல் டாக்கில் போகும்போது ஒரு ஸ்கூலில் கேட்குறேன், நீ என்னப்பா ஆக போகிறேன்னு. ஒரு பையன் சொல்கிறான், அண்ணே நான் பைனாப்பிள் ஸ்டார் ஆக போகிறேன்னா. பைனாப்பிள் ஸ்டார் ஏன்டா அண்ணே, வாட்டர்மெலான் ஸ்டார் இருக்கும்போது பைனாப்பிள் ஸ்டார் இருக்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் வந்துட்டோன்னா நம்ம பிரபலம் ஆயிடலான்னு ஒரு பெரிய மாயை இன்னைக்கு மாட்டிகிட்டு இருக்கோமே. கரெக்டா? இன்னைக்கு சொல்லிட்டு போகிறேங்க, யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்தாலும் பெரிய வருமானங்கள்லாம் நமக்கு கிடச்சிடாது. ஒரு காலகட்டத்தில் யாருப்பா அவங்க ரோல் மாடல்னு கேட்டால் விவேகானந்தரை சொன்னாங்க. யாருப்பா அவங்க ரோல் மாடல் கேட்டால் அன்னை அரவிந்தரை சொன்னாங்க, ரமண மகரிஷியை சொன்னாங்க. அதுக்கப்புறம் எழுத்தாளர்கள் ஜெயகாந்தனிலிருந்து பாலகுமாரனை படிப்பேங்க, ஜெயகாந்தனை படிப்பேங்க, சுந்தர ராமசாமியை படிப்பேங்க. அரசியல் தலைவர்களை சொன்னாங்க, தந்தை பெரியார் எனக்கு பிடிக்குங்க, அண்ணாவை பிடிக்குங்க, காமராஜரை பிடிக்குங்க. அவர்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கோமாளிகளை அடுத்த தலைமுறை ரோல் மாடலாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்களே. கண்ணதாசன் எதாவது சொல்லுவார், காப்படி நெல்லும் காணா உமியும் கையில் ஓர் வெற்றி கண்டதும் குதிக்கும், இயற்கையின் நியதி எவருமே அறியார்,
ஆடி குதிக்கும் அறகுறை திறமையும் கூடி கவிழும் குடமும் உடையும் கற்றவை கையளவு என்பதால் தான் கலைமகள் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறாள்னு கண்ணதாசன் ஐயா சொல்லுவார். கலைமகளே படிச்சுக்கிட்டே இருக்காராம். நம்ம ஆளுங்க இன்ஸ்டாகிராமில் வந்து 10 லைக் வந்துருச்சுன்னா சார் ஐ ஆம் சக்ஸஸ்ன்றானே, இல்லை ஒரு 4 லைக் வந்துட்டு இவன் தலைவான்றானே. என்னன்னா இந்த கல்லூரிகளுக்கு இந்த பள்ளிகளுக்கெல்லாம் நாங்கள் வைக்கக்கூடிய பெரிய வேண்டுகோள் என்ன தெரியுமா, இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கோமாளிகளை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு ரோல் மாடலாக, அடுத்த தலைமுறைக்கு முன்னுதாரணமாக காட்டாதீங்க. அடுத்த தலைமுறைக்கு அவர்களை கொண்டு வந்து காட்டினால் நம் குழந்தைகள் கோமாளிகளாக வருவார்களே தவிர ஒருபோதும் கோமகனாக வரமாட்டாங்க. இந்த கோமாளிகள் வரும்போது தலைவான்னு கத்துறான் சார், சின்ன பயலுங்க தலைவான்றான். நமக்கு அதை பார்க்குறப்ப பயமாக இருக்குது. இந்த தலைமுறையை பார்க்கும்போது பயமாக இருக்குது. இதை நாங்கள் தான் சொல்ல முடியும். இதை ஒரு பேச்சாளராக நாங்கள் தான் சொல்ல முடியும். இதை வாசித்தவர்களாக நாங்கள் தான் சொல்ல முடியும். ஏன் பாடினா வள்ளுவர் சொன்னார், இனர் உழ்த்தும் நாரா மலரணையார் கற்றது உணர விரித்துரையாதார்னார். படிச்சுட்டு உணர்ந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லலைன்னா நீங்கள் காகித பூ பாடினார், காகித பூனார். இப்படியான கோமாளிகளை நம்ம குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக காமிச்சாவன் தலைவான் கத்துறான். கண்ணதாசன் ஐயா கேட்பார், நெருப்பினை நிலவே என்பார், நீசனை தலைவா என்பார், கருப்பினை வெண்மை என்பார், செருப்பையே வணங்கும் இந்த நாட்டில் பிறந்தேனே பாவின்னு கண்ணதாசன் ஐயா சொல்லுவார். இப்போ யாரப்பா காட்டணும்னாங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட 500 ஏக்கர் நீர்நிலைகளை தூர்வாரி இருக்கார் விமலா ராகவன் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தம்பி. விமல் ராகவன்ற தம்பி 500 ஏக்கர் நீர்நிலைகளை காப்பாற்றிருக்கார். அவர் அறிமுகப்படுத்துறோமா தெரியாது. தன்னுடைய தம்பி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்ட நேரத்துக்கு ஆம்புலன்ஸ் வரல, தம்பியை காப்பாற்ற முடியல. தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையுமாக விற்று ஆம்புலன்ஸ் வாங்கி கொரோனா காலகட்டத்தில் 625 பேருடைய உயிரை காப்பாற்றினார். பாண்டிச்சேரி ராமநாதபுரத்தை சேர்ந்த ஆம்புலன்ஸ் மணி என்பவர். அதில் கிட்டத்தட்ட 65 பேர் கர்ப்பிணி பெண்கள். அவர்களை நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த தெருவோரமாக நாய்கள் அடிபட்டிருக்குல்ல, இந்த நாய்களை எல்லாம் ஆதரித்து ஒரு மிகப்பெரிய காப்பகத்தை உருவாக்கி இருக்காங்க கலா குபேந்திரன் அவர்கள். இவங்க கதாநாயகர்கள். இவங்கெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுல்ல, இன்ஸ்டாகிராமில் வரவே இல்லைல்ல, சோஷியல் மீடியாவில் லைக்ஸ் வாங்கலைல்ல, இப்படியான மக்களுக்கு ஃபாலோயர்ஸ் இல்லைல்ல. இந்த ஃபாலோயர்ஸ் இல்லாததுனால் உண்மையான கதாநாயகர்கள் யாருன்னே தெரியல. ஃபாலோயர்ஸ் கல்யாணத்துக்கு போனாக்க பொண்ணு கேட்குது சார் எத்தனை ஃபாலோயர்ன்றாங்க. என்ன ஃபாலோயர்ஸ் வந்துட்டாக்க பெரிய ஆளுன்ற. நான் கல்யாணம் பண்ணுறப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமனார் கேட்டார், மாப்பிள்ளை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. பேச்சாளராக இருக்கேங்க. பேச்சாளராக இருக்க, சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்னாரு. சாப்பாட்டுக்கு போவாங்க, ஏதாவது கொடுப்பாங்க, இந்த பேச்சல் பேசுவோம், அதாவது சம்பவம். ஓஹோ, அப்போ வாயை வாடகை கூட்டிருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. நம்ம ஊருக்குள்ள மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லி வச்சு யாரை நம்ம அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் பாப்புலாரிட்டி அண்ட் செலிபிரிட்டி. நாங்கள் பாப்புலாரிட்டினா யார் தெரியுமா? பிரபலமாக திடீர்னு பிரபலமாக வர்றவர். ஒருத்தர் கடிதாசி படித்து தப்பாக பேசிகிட்டு இருந்தார், அவர் ஒரு நாள் பிரபலமாக இருந்தார். கரெக்டா? ஒருத்தர் இப்படி வரல காமிச்சார், அவர் ஒரு வாட்டி பிரபலமாக இருந்தார். இன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் பிரபலமாக இருப்பார், திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நம் குழந்தைகளுக்கு காட்ட வேண்டியது பாப்புலாரிட்டி கிடையாது, பிரபலமானவர்களை கிடையாது, கொண்டாடத்தக்கவர்களை நாம் காட்டணும். இன்றைக்கும் ஒரு குடியரசுத் தலைவர் பெயரை சொல்லுங்கன்னா யார் பேரை சொல்கிறோம்? அப்துல் கலாம் ஐயா பேர் சொல்கிறோமா? ஏனென்றால் அவர் கொண்டாடத்தக்கவர். வள்ளுவரை 2000 வருடங்கள் நாம் நினைவு வைத்திருக்கிறோம் என்றால் அவர் கொண்டாடத்தக்கவர். இப்படியானவர்களை அறிமுகப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமிலும் ஃபேஸ்புக்கிலும் வரக்கூடிய கோமாளிகளை தயவு செய்து உங்கள் குழந்தைகளுக்கு காட்டாதீர்கள். இப்படியான புத்தக திருவிழாவுக்கு அழைத்து வாருங்கள். இப்படியான புத்தக திருவிழாவுக்கு வந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு சரியான கதாநாயகன் யார் என்று தெரியும். பார்க்க தெரிந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோலை போலே ஆசை இருந்தால் நீந்தி வாழ்ந்தாங்க. பார்த்தன் வில்லின் கணையழகு, பார்த்தன் வில்லின் கணையழகு, பாரதி மீசை முனையழகு, பார்த்தன் வில்லின் கணையழகு, பாரதி மீசை முனையழகு, பார்க்கும் முகமோ பொய்யழகு, பார்க்கும் முகமோ பொய்யழகு, படித்தால் மட்டுமே வருவது மெய்யழகு, படித்தால் மட்டுமே வருவது மெய்யழகு. இப்படியாக இந்த வாழ்க்கையில், பொய்யான வாழ்க்கையில் மெய்யை கடத்த வேண்டும் என்பதற்காக கருணகிரிநாதர் தான் சொல்லுவார், வாழ வயதாகி அழகாகி மதனாகி பணி வாரிமோடாடி மரளாடி விளையாடி விழல் வாழ்வு சதமாகி மட கூடமோடு பொருள் தேடி வாசனை புழுகோடு மலரோடு மனமாகி கமல் வாசனைகளாகி விளை மாதரோடு கூடி அவர் ஆசைகளிலே சில நாள் போய் தோல் திரைகளாகி நிறைகளாகி இரு கால்கள் தடுமாறி பரிமாறி பசு பதி பாசம் சூழ் கதிகள் மாறி சுகம் மாறி தடியரோடு திரி ஒரு நாளில் சூளை சொறி வாதமோடு நீரழிவு சூளம் என கசு மலம் என நாரி உடல் அழிவேனோன்னு அருணகிரிநாதர் பாட்டு இருக்கு. கசுமலமாக போகக்கூடிய இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து
அர்த்தமுள்ள வாழ்க்கையாக தருவது இந்த புத்தகங்கள். நன்றி.